டியர்ஸ், இன்னைக்கு ஹஸ்பண்ட்க்கு லஞ்சில் என்ன பேக் பண்ணி கொடுத்தேன்னு பார்த்துடலாமா? கீழே கொஞ்சமாக ஜீராவும் க்ரீன் பேஸ்டையும் போட்டு லைட்டாக தாளித்து ரைஸாக மேக் பண்ணியாச்சு. சும்மா சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், சாலம் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதுக்கு நான் சாலன் செஞ்சது வந்து மூங் தாலும் துவதாலும் போட்டு தால் ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கீ போட்டு நீங்கள் தாளிச்சிங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். ரைஸும் ரெடி ஆகிடுச்சு, சாலானும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு சைட் டிஷ் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கக்குள்ளே கருணக்கிழங்கு இருந்துச்சு. அதுக்கு கறி கிரேவி கொடுத்து திக்கான கிரேவியாக கருணக்கிழங்கு ரெடி பண்ணியாச்சு. டேஸ்டியாகவும் இருந்துச்சு, பை த வே ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ லஞ்ச் நம்ம பேக் பண்ணிட்டோம். அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு யோசிக்கணும் இல்லையா? பார்த்தா ப்ரெட் இருந்துச்சு. ப்ரெட் வச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கக்குள்ளே முட்டையை பீட் பண்ணி நல்லா பால் அதில் ஊற்றி நம்ம சுகர்லாம் போட்டு செய்வோம் இல்லையா? ஸோ அந்த மாரி தான் பண்ணியிருந்தேன். நல்லா சுட சுட கொடுத்தா தான் இது டேஸ்ட். அது கூட 1 கிளாஸ் ஆஃப் ஹாட் சாய் கொடுத்து என் ஹஸ்பண்டை டாட்டா பாய் பாய் சொல்லி ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு.